அன்னியங்காமி வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தான் எப்பயும் போல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எஃப்எஃப் பாருங்கள், ஓகேவா? நீங்கள் ஆர்மியாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ நான் வந்து நான் ஆர்மி அப்படிலாம் இருந்தால் நீங்கள் எஃப்எஃப் பார்க்க வேணாம், உங்களை யாரும் கம்பேர் பண்ணலை, ஓகேவா? ஸோ சரி ஓகேடா, இது வந்து ஜிமினோட எஃப்எஃப் தான், பிளேயிங் வித் லவ். ஸோ என் மச்சான் கேட்டா எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி கேட்டா, பட் நான் இப்போ தான் போடுறேன். ஸோ ஐம் சாரி மச்சான். அண்ட் இந்த எஃப்எஃப் வந்து எல்லா ஜிமின் பயார்ஸ்க்கும் வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ஓகேடா. அண்ட் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம எஃப்எஃப்ல எல்லாமே ஹீரோயின் எப்பயும் வந்து ப்ரில்லியன்ட் கேர்ளாக நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக தானே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ நீங்கள் வந்து நம்பர் 1 ஸ்டூடெண்ட், பட் நீங்கள் யார்ட்டையும் பேச மாட்டீங்க. நான் யார்கிட்ட பேசணும், நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரிக்கான ஒரு கேரக்டர். இன்னும் உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான், உங்களுக்கு அவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி கேர்ள். ஸோ நீங்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டீங்க. நீங்கள் உங்கள் பாட்டி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா கூட எதுக்கு வேண்டாம் விடுங்க அப்படி சொல்லிட்டுருவீங்க. பட் ஜிமின் அப்படி இல்லை. அவர் வந்து இதுக்கு முன்னாடி எஃப்எஃப்ல எப்படி பணக்காரராக இருந்தாரோ அதே மாதிரி தான் இதில் பெரிய பணக்காரர். ஸோ ஜிமின் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலோட டான் வேறவா. ஸோ எல்லா டீச்சர்ஸ் கூடயுமே போய் ஜிமின் சண்டை வலிக்கிறதா ஜிமினோட கேரக்டரே. அடங்கா பிடாரின்னு வச்சுக்கோங்கடா. இதுக்கு மேலே என்னால் தெளிவாக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ என்ன தெளிவாகவே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு வேறு எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாளுங்க என் ஃப்ரெண்டுங்க. ஸோ சரி ஓகேடா. அண்ட் அப்புறம் வந்து ஹேமாக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே. அவள் வேறு 1 ஷாட் கேட்குறா, நான் எங்கே போகிறது? சரி ஓகே மிஸ், நம்ம வந்து ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எப்பயும் போல் உங்கள் கிளாஸில் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மார்னிங் சீக்கிரமாகவே போயிடுவீங்கள, ஸோ அதனால் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஹோம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ் பெல்லும் ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் தானே கிளாஸ் பிரசிடென்ட். ஸோ அதனால் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நோட்டை கையில் வச்சுட்டு ஒவ்வொருத்தர் பேராக அப்படியே உங்கள் வாய்க்குள்ளேயும் முடங்கிக்கிறீங்க. அவங்க உங்கள் லிப்ஸ் அசையதை வச்சு தான் இந்த பொண்ணு நம்ம பேர் தான் சொல்கிறான்னு சொல்லி எந்திரிச்சு ப்ரெசன்ட் சொல்லுவாங்க உங்கள் கிளாஸில் எல்லாருமே. நீங்கள் வந்து ஜிமின்னு ஒரு 3 தடவை சொல்லி பார்க்குறீங்க, பட் ஜிமினை காணும். நீங்கள் எங்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே தேடும்போது கரெக்டாக உங்கள் கிளாஸ் விண்டோவிலேருந்து ஒரு பேக் வந்து உங்கள் மேலேயே விழுகுது. நீங்கள் யாரா அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்தா ஜிமின் அந்த விண்டோ வழியாக அப்படி குதிச்சு உள்ள வந்து ஜிமின் ப்ரெசன்ட் அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துட்றான். உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. இப்படிலாமல் பண்ணுவாங்க. அதுக்கு தான் மெயின் டோர் இருக்குல்ல, அது வழியாக வரலாம்ல, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? லேட்டாக வந்தால் நான் என்ன ஆப்சண்ட்டாக போட போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. இங்கே வேறு குழந்தைங்களாம் வாக்கிங் போகிறதுனால சவுண்டு நாய்ஸு கேட்கும்டா. என் வாய்ஸோட பயங்கரமாக கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. அண்ட் அப்புறமே நான் அதனால் நீங்கள் ஜிமின் அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின் தயாங்கிட்ட, டே தயாங்கு என்ன மச்சான், அந்த வயன் பொண்ணு பாடுறா, என்னை எப்படி பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுதுடா அப்படின்னு தயாங்கு செம்மையாக கண்டாயிட்டு மூட்டு ஹோம் ஒர்க் எழுது. அவள் போய் கிளாஸில் சாருக்கிட்டே சொல்லி கொடுத்துருவா. ஏற்கனவே கையை காலை வச்சுட்டு சும்மா நம்ம சாருங்க கிட்டலாம் போய் வம்பு வளர்த்துட்ருக்கேன், மூடிட்டு ஹோம் ஒர்க் எழுதுறா அப்படின்னோடனே ஜிமினும் ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல பையனாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் எழுதுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவளும் வந்து அவ்வளோ க்ளோஸ் இல்லை, பட் அவளுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவள் உங்கள் கூடயே தான் 24/7 வந்து அப்படிலாம் இல்லை, ஸ்கூலில் இருக்கும்போது ஃபுல்லாக அவங்க கூடயே தான் இருப்பாள். ஸோ ஓகேவா. தென் நீங்கள் வந்து பிரசிடெண்ட், அவள் வந்து உங்களோட அசிஸ்டன்ட் பிரசிடெண்ட், அது என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு ஒரு டக்குன்னு ஞாபகம் வரல. நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அது என்னன்ட்டு. ஸோ உங்களையும் அவளையும் வந்து சார் கூப்பிட்றாரு. ஸோ கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே வந்து ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. போனால் அவர் வந்து வயன் அப்படின்னோடனே நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்றீங்க. இன்றைக்கி என்னால் கிளாஸ்க்கு வர முடியாதுமா, ஸோ நீ போய் டெஸ்ட்டு வச்சுடு அப்படின்னோடனே நீங்கள் என்னது நானா சார், நான் டெஸ்ட்டு வைக்கணுமா? ஆமாம்மா, நீ தானே கிளாஸ் பிரசிடெண்ட், நீ போய் வை. மீனா சொல்லுங்கள் சார், நான் கொஞ்சம் ராமினோ நம்பர்லாம் வந்து சிஸ்டமில் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. நீங்கள் ஓகே சார் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ அப்புறமே நான் அதெல்லாம் நீங்கள் சரி ஓகே கிளாஸ்க்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக நடந்து போகிறீங்க. அப்படியே ஒரு ஆமாம் மாதிரி நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்குள்ளேயே 10 மினிட்ஸ் ஆகிடுது. கிளாஸில் பாதி
போயிடுது. அண்ட் எல்லோரும் அப்படியே கதை பேசிகிட்டே இருக்காளுங்க. செம்மையாக சவுண்டு வருது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு சவுண்டுனாலே ரொம்ப பயம்டா, ஓகேவா? ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால் ஒரு குண்டாக ஒரு பையன் இருக்கான், செம்ம ஹைட்டு செம்ம வெயிட்டு, அவன் வாய்ஸ் அப்புட்ருக்கும், ஓகேவா? ஸோ அவன்கிட்ட போய் நீங்கள் பொறுமையாக எல்லாரையும் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறியா ப்ளீஸ் அப்படின்னோடனே அவனுக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ்ன்றனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி நின்றுட்டு எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக கத்தவும் எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஜிமின்னு டே குண்டா நீ சொன்னால் நாங்கள் அமைதியாக என்னமா முடியாதுடா அப்படின்னோடனே நீங்கள் உங்கள் வாய்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கிட்டு சார் டெஸ்ட்டு வைக்க சொல்லியிருக்காரு. ஸோ எல்லோரும் பேப்பர் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க, நான் டெஸ்ட்டு வைக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்கி சொல்லவும் எல்லாம் சிரிக்கிறாளுங்க. ஏண்டி நீ எங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறியா? வைடி நாங்கள் எப்படியும் பார்த்தா எழுதுவோம், நீ போய் சொல்லி தர மாட்டேன் பயந்துக்கிட்டு. அப்புறம் என்ன எல்லா பேப்பர் எடுங்கப்பா எழுதலாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றும் விடாமல் எல்லாம் பார்த்து எழுதுதுங்க. பட் அந்த குண்டை மட்டும் உங்களை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரில. பட் இருந்தாலும் அவன் புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே வந்து என்னமோ எழுதிட்டு இருக்கான். நீங்கள் அவனை மட்டும் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கல்ல, ஸோ அதனால் நீங்கள் அப்படியே நடந்துக்கிட்டே நீங்கள் உங்களோட பேப்பரில் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எழுதிட்டே இருக்கும்போது எழுதி முடிச்சுருங்க. அண்ட் அப்போ உங்கள் பேப்பர் வந்து அப்படியே காற்றுக்கு ஜிமீனோட டெஸ்கில் பறந்து போய் விழுந்துருது. ஜிமீன் ஆஹா இந்த ரைட்டிங் வேறு நல்லாயிருக்கு, இதை பார்த்து எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சு அந்த பேப்பரை பார்த்து உங்கள் பேப்பரை பார்த்து அவனோட பேப்பரில் காப்பி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு வேறு பக்குன்னு இருக்க அவன்கிட்ட போய் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி கருக்கு அப்படின்னு இருக்கு. நீங்கள் ஜிமின் அப்படின்னோடனே ஜிமின் என்ன அப்படின்ற மாதிரி வியாடாக ஒரு மாதிரி அப்படி ஈவலாக லுக் விட்றான். நீங்கள் நீ எழுதிட்டு கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நடந்து போயிடுறீங்க. ஜிமினுக்கு தான் பார்த்தோன்னே செம்மையாக சிரிப்படுறது. எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறான், நம்மளை பார்த்து என்ன பேய் மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவன் கேட்டுக்கிறான். தயவாங்க டே நீ அவ்வளோ சைட் அடிச்சதெல்லாம் போதும், பேப்பரை போடுறா நானாச்சும் எழுதுறேன் அப்படி சொல்லிட்டு தயவாங்க அந்த பேப்பரை பிடிங்க எழுதுறது, இவன் அந்த பேப்பரை பிடிங்க எழுதுன்னு 2 பேரும் மாற்றி இப்படியே சண்டை போட்டு எழுதி முடிச்சிடுறாங்க. ஸோ என் அப்புறமே நான் வந்து நீங்கள் எல்லாரோட பேப்பரும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் நெக்ஸ்ட்டு சாப்டர் எடுத்து படிங்க, நான் பேப்பர் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிம்மினுக்கு ஒரு டவுட்டு, ஏன் இவ இப்படி இருக்கா, ஏன் இப்படி பேசுகிறா, நம்ம என்ன இவ்வளோ கடிச்சா வச்சுட்டோம், நம்மளை பார்த்து மட்டும் ஏன் ரொம்ப பயப்படுறா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அவருக்குள்ளே வருது. சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கு அவரும் வந்து விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் வந்து போகிறீங்க, போய் சார்கிட்ட சார் பேப்பர் அப்படி சொல்லிட்டு கொடுக்கும். என்ன எல்லாம் பார்த்து எழுதியிருப்பாங்க, நீங்கள் என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக நின்றுப்பியனோடனே நீங்கள் சார் தெரியுமா நீ இந்த மாதிரி பயப்படாத ஓகேவா, நீ கிளாஸ் பிரசிடெண்ட், உன்னால் முடியலன்னா நீ எதுக்கு கிளாஸ் பிரசிடெண்ட் ஆகுற அப்படின்னோடனே நீங்கள் என்னடா பேசுறது சார், நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் எல்லாரையும், என்னமோ நீ சொல்கிறேன்றனால நான் விடுறேன் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மீனா வந்து நீ கொஞ்சம் இதை சொல்லிடி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ற. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த நம்பரில் அப்படி சொல்கிறீங்க. அவர் அப்படி சிஸ்டமில் எல்லாத்தையும் அப்படி டைப் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவள் வந்து கிளாஸ்க்குள்ளே போனோன்னே கத்த ஆரம்பிச்சிடா, ஏன்டா டே உங்களையும் தாண்டி ஒழுக்கமா உட்காருங்கடினோடனே எல்லாம் உட்கார்றாளுங்க. பிகாஸ் மீனாவுக்கு வந்து எல்லாருமே பயப்படுவாங்க, ஜிமினா வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார். ஓகே ஜிமினா மட்டும் தனியாக ஒரு ரோடை க்ரியேட் பண்ணி அது வழியாக போயிட்டுருக்கார் அவர், ஓகேவா. ஸோ மீனா வந்து கத்துறா, உங்களால் பார்க்காமலாம் டெஸ்ட் எழுத முடியாதா, உங்கள் மனதில் என்ன பெரிய இதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, தெரியலன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து படிங்க, என்ன பார்த்து எழுதுகிற பழக்கம் அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கத்துறா. ஒருத்தர் விடாத எல்லாரும் சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே மண்டையாக்குறாளுக்கு. அவ்வளோ கத்த முடியாமல் என்னமோ பண்ணி தொலைங்க, எக்ஸாமில் நீங்கள் மார்க் எடுத்தால் என்ன எடுக்கலன்னா என்ன, நாங்கள் எதுக்கு பைத்தியம் மாதிரி எங்களும் வந்து பார்த்துக்குறோம், எங்களுக்கும் படிக்கிறதுக்கு வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி வந்து காசு வந்துடுறா. நீங்கள் வீணா இருந்தாடி நீயும் சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குறீங்க அப்படியே ஹேண்டில் கருக்குன்னு எடுத்துட்டீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அவள்கிட்டயே கொடுத்துட்டு போகிறீங்க. அவள் நீங்களாம் திருந்த மாட்டேடி, திருந்தாத ஜென்மத்துக்கு தோலை அப்படி சொல்லிட்டு உங்களை கிளாஸ்க்கு வந்து விட்டுறா. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே வரீங்க. வந்தோடனே எல்லோரும் உங்களை சமையல் திட்டுறாங்க, ஏண்டி நீ பிரசிடெண்ட்னா நீ வந்து எங்களை பேச வேண்டியதானடி, எதுக்கு அவள்கிட்ட சொல்லி அவள் வந்து எங்களை திட்டிட்டு போகிறோம், மனசில் எனக்கு பெரிய இவன் அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாளே நீங்கள், நான் இப்போ என்ன பண்ணேன்ட்டு எல்லோரும் என்னை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவம். ஸோ செம்ம பயம் வேறு. ஸோ நீங்கள் பேசாமல் எதுவும் பண்ணாமல் போய் அந்த பையன் அந்த குண்டாரு நான் சொன்னேன்ல அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்தோடனே
மடியிலே ஏறிக்கும் அப்படின்னோடனே உங்களுக்கு இன்னும் அழுக வந்துடுது. ஸோ நீங்கள் பின்னாடி இருக்க லாஸ்ட் டெஸ்கில் போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு உங்கள் பேக்லேருந்து அப்படியே புக் எடுத்து வச்சு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே காது ரெண்டுத்தையும் மூடிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜிமின் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஸோ ஜிமினாலையும் பொறுக்க முடியல. என்னடி நீங்கள்லாம் எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏன் கண்ணு முன்னாடியே திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அப்படியே அவர் எந்திரிச்சியே என்ன வாயை மூட போகிறீங்களா இல்லையா, அவள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கா, மூடிட்டு படிங்கடி எல்லாரும் அப்படி சொல்லுவோம். எல்லாரும் ஜிமினுக்கு பயந்துக்கிட்டே எல்லாம் அப்படியே அமைதியாக படிக்க ஆரம்பிச்சிடறாளுங்க. அப்படியே நீங்கள் ஜிமின் அப்படியே ஒரு லுக்கை விட்டுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து அப்படி அவரோட முடியலாம் சரி பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். நீங்கள் இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரிக்கும் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின்னு. சரி ஓகே என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன, நம்ம பாட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது அப்படியே தலையில் கையை வச்சு புக்கையே பார்த்து படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ எண்ட் அந்த கிளாஸ் அப்படியே முடியுது. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு மீனா அண்டு நீங்கள் எல்லா நோட்டையும் செமினார் வேறு ரெக்கார்ட் நோட்டு, நான் வேறு மென்டல் மாதிரி பேசுகிறேன். ரெக்கார்ட் நோட்டை கலெக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் மீனாவும் அது இருக்குங்க அப்படியே ஃப்ளோர் கணக்கில் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் அதை அப்படியே உங்கள் மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து ஒரே ஒரு நோட்டு மட்டும் கீழே விழுந்துருது. ஸோ உங்களாலேயும் அது குனிஞ்சு எடுக்க முடியாது, மினாவாலையும் எடுக்க முடியாது. பிகாஸ் அவள் கையிலையும் நிறைய நோட்டு இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஜிமின் கரெக்டாக உங்கள் ஆப்போசிட்டில் வரவும் நீங்கள் ஜிமினோட ஃபேஸ்லாம் பார்க்கல, யாரோ வர்றது அவங்களோட லெக்ஸை மட்டும் காலை மட்டும் பார்க்கவும் நீங்கள் மீனா அந்த நோட்டை கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லுடி அப்படின்னு. மீனா உனக்கு எல்லா வேலையும் நானே செய்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் மீ இந்த நோட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு. அவன் ஜிமின் ஓகே அப்படி சொல்லிட்டு எடுத்து மினாட்டை கொண்டு போனால் நீங்கள் இல்லை ப்ளீஸ் இது என் மேலே வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜிமின் நீங்கள் வச்சுருக்க அந்த ரேக் மேலே அப்படியே தூக்கி அந்த நோட்டை வைக்கிறான். ஸோ நீங்கள் ஓகேயா தேங்க்ஸ் அப்படி சொல்கிறீங்க. பட் நீங்கள் மூஞ்சியவே பார்க்கல, ஜிமின் உங்களை பார்க்கல. ஸோ அவன் போயிட்டான். நீங்கள் திரும்பி அவனோட முதுகை மட்டும் பார்க்குறீங்க. நல்ல பையன்ப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ஸ்டாஃப் ரூம் போய் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சைன்லாம் வாங்கிட்டு திரும்பி கொண்டு கிளாஸில் எல்லாத்தையும் டிஸ்கியூ ஐயோ அது என்னது சாரிடா வாயில் நோலையும் வருது. ஸோ எல்லாருக்கும் நோட்டெல்லாம் அவங்க நோட்டை பார்த்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் ஒயன் அப்படின்னு நீங்கள் என் நோட்டை காணோம், என்னது மீனா அப்படின்னு. மீனா என்ன, அவன் நோட்டை காணோம், பாய்ஸோட நோட்டில் நீ தானே கொண்டு வந்த, நீ தான், எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறா. நீங்கள் என்னடி அப்படின்ற மாதிரிக்கு உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது. நீங்கள் ஜிமின்ட்ட போய் ஜிமின் நீ வா நம்ம 2 பேரும் ஸ்டாஃப் ரூம் போய் பார்க்கலாம், அங்கே ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சான்ட்டு அப்படின்னு. ஜிமின் என்ன இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறாது, என் ரெக்கார்ட் நோட்டு எனக்கு எக்ஸாம் இதில் தானே மார்க் போடுவாங்க, என்னவா நீ அப்படின்னு. உங்களுக்கு ஜிமின் நான் வேணும்னு பண்ணலை, அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, நீ வா நான் சார்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. ஜிமின் சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அவன் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறத பார்க்குறீங்க, அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. இப்படியே நீங்கள் பார்த்துட்டே நடந்து போகும்போது எல்லாம் நம்ம டான் ஜிமினோட ஆள் தானா, அப்போ இவங்க தான் ஸ்கூல் கப்பிள் போல், சூப்பர் அப்படி சொல்லிட்டு எல்லாம் நினைக்குதுங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு, இவன் வேறு இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறானே ஒரு நோட்டுக்காண்டி, நான் வேணால் இந்த நோட்டை எழுதி கொடுக்குறேன்டா, நானே ஃபஸ்ட்லேருந்து கூட எழுதி கொடுக்குறேன்டா, கையை விடுடான்ற மாதிரிக்குள்ள உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு. பட் நீங்கள் சொல்லலை. ஸ்டாஃப் ரூம் போனதுக்கப்புறம் நீங்கள் சார்கிட்ட சார் ஜிமினோட நோட்டு மிஸ் ஆகிடுச்சா தான் இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடிக்கிறோம் அப்படின்னோடனே அவர் அப்படியா, இல்லைம்மா இப்போ தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணி இங்கே இந்த நோட்டு பேப்பர்லாம் எடுத்து போய் அந்த ஸ்டோர் ரூமில் போட்டால் நீங்கள் 2 பேர் அதில் இருக்கான்னு போய் தேடுங்க அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் ஸ்டோர் ரூமில் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, ஸ்டோர் ரூமில் எப்படி இருக்கும், இங்கே தானே சைன் வாங்கினேன். இல்லை நான் இங்கே தான் சைன் வாங்கினேன், பட் இப்போ தான் க்ளீன் பண்ணாங்களா, இங்கேருந்து நோட் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் ரூமில் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சிட்டாங்களாம், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஜிமின் சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் அந்த ஸ்டாஃப் ரூமில் இருந்து அப்படியே அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ போகும்போது உள்ளே ஒரே தூசி உங்களுக்கு அப்படியே அப்படி சொல்லிட்டு செம்மையாக காஃப்லாம் வருது. ஸோ நீங்கள் உங்கள் நோஸ் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்து ஜிமின் தேடலாமா அப்படின்னு. ஜிமின் தேடலாம் அப்படின்றாரு. ஸோ அப்புறம் நீங்களும் ஜிமின் அப்படியே தேடிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் தேடிட்டே இருக்கும்போது அங்கே மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. ஸோ அதில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு
நீங்கள் தேடுங்க. பட் உங்களுக்கு தெரியும் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே தான் போட்டிருப்பாங்க, ஷெல்ஃபில் இல்லாமல் அடுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு வேளை அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடும்போது அந்த ஷெல்ஃப் அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிருது. ஸோ அது மேலே இருக்க நோட்டில் உங்கள் மேலே அப்படியே விழ வரும்போது ஜிமின் கரெக்டாக உங்கள் ஹிப்பில் கையை வச்சு அப்படியே ஒரு ரொட்டேஷன் மாதிரி அப்படியே சுற்றி உங்களை தூக்கிடுறான். நீங்கள் ஜிமினோட செஸ்டரை கை வச்சுட்டு தேங்க்யூ ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமின் அப்படியே உங்களை அப்படியே ஒரு மாதிரி லவ் கூட பார்க்குறான். நீங்கள் ஜிமின் என்ன இறக்கி விட்டுறியா அப்படின்னோடனே ஜிமின் சாரி அப்படி சொல்லிட்டு இறக்கி விட்டுறான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் தேடுறீங்க. ஸோ இந்த அப்புறம் எப்படி வந்து கிடச்சிருது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுது ஜிமினோட இன்னொரு நோட்டும் அதில் கிடக்குன்னு சொல்லிட்டு. அதில் தான் ஜிமின் உங்களை பற்றி அப்படி கவிதையாக எழுதி வச்சுருக்காரு. ஸோ ஜிமின் அந்த நோட்டை பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்து பின்னாடி வச்சுக்கிறேன். நீங்கள் ஜிமின் ஒரு நோட்டு கிடச்சிருச்சா அப்படின்னோடனே நீங்கள் கேட்கும், அவன் கிடச்சிருச்சு வா போகலாம் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்மிக்கு ஒரே டவுட்டு, நம்ம கிளாஸ் ரூமில் வச்ச நோட்டு எப்படா இந்த ஸ்டோர் ரூம்குள்ளே வந்துச்சு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அங்கே க்ளீன் பண்ணுறவங்க எல்லா நோட்டையும் திருப்பி அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போட்டு வச்சுருக்காங்கடா. ஸோ அதனால தான். ஸோ அதில் வேறு உங்களை பற்றி காதல் கவிதையாக வரைஞ்சி எழுதி தள்ளியிருப்பார் மனுஷன். ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காண்டி பாட்டெல்லாம் அவர் எழுதி வச்சுருப்பான் அவன். ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் இந்த சரி ஓகே அப்படி சொல்லிட்டு திரும்பி கிளாஸ்குள்ளே போனோன்னே மீனா என்னடி நோட்டு கிடச்சிருச்சு அப்படின்னோடனே நீங்கள் மூச்சு இழுத்து விட்டுட்டு கிடச்சிருச்சு மீனா அப்படின்னோடனே ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ப்ளேஸில் உட்காந்துக்கிறீங்க. அண்ட் அப்புறம் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ்லாம் போகுது. யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஒன் டே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து உங்களை இடிச்சிடறான். நீங்கள் அப்படி சொல்லும்போது அவன் உங்களை மிரட்ட வரான். அப்படியே என்னடி என்ன மிரட்டுற அப்படி சொல்லிட்டு. நீங்கள் ஐயோ நான் உங்களை மிரட்டவே இல்லையே, என்ன நீ மிரட்டல, எப்படி எதுக்கு என்னை பார்த்து கற்றுனோன்னே நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜிம்மி நாங்கள் வந்து என்னடா ஏன் ஆள்கிட்ட உனக்கு என்னடா ப்ராப்ளம்னோடனே அவன் என்னது உங்காலா சாரி அப்படி சொல்லிட்டு ஓடிடுறான். நீங்கள் ஜிம்மினை பார்த்து என்னது நான் ஆளா அப்படின்றான். அப்படி நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு வேறு வாயெல்லாம் வளருது. சரி ஓகே நீங்கள் அப்படி கேட்கும் ஜிம்மி நீ இந்த வார்டையை நீ யூஸ் பண்ணி யார் கேட்டாலும் நான் ஜிம்மினோட ஆள் இதே சொல்லு அப்படின்னோடனே நீங்கள் ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே வந்துடுறீங்க. மீனா என்னடி நடக்குதுங்க அப்படின்னோடனே நீங்கள் தெரியலடி பாடி நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ எனக்கு போகும்போது இன்னொரு பையன் வந்து உங்களை இடிச்சோடனே நீங்கள் அப்படியே அந்த கராத்தே ஸ்டெப்பு ஒன்று போட்டுட்டு நான் ஜிம்மினாலு அப்படின்னோடனே அவன் ஜிம்மினாலா ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு அப்போ தான் இந்த மீனாவோட ஷோல்டரில் கை வச்சுரு, மீனா இந்த மாதிரி நல்லா இருக்கே, இதை யூஸ் பண்ணால் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவாங்கள்ல, இப்போ இனிமேல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னோடனே மீனா அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்டி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை மீனா, எனக்கு என்னை பார்த்து கிண்டல் பண்ணவங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடுவீங்க. ஸோ போனோடனே எப்பயும் போல் உங்கள் கிளாஸில் இருக்க பொண்ணுங்களாம் வந்து என்னமோ ஜிமின் உனக்காண்டி துள்ளுறான் அப்படின்னோடனே நீங்கள் ஆமாம் ஜிமின் ஆள் அப்படின்னோடனே என்னது ஜிமின் ஆளா சரி அப்படி சொல்லிட்டு அவளுங்களும் போய் உட்காந்துருவாளுங்க. மீனாவா என் மழை பேசாதடி, ப்ராப்ளம் ஏதாச்சும் தப்பாக வந்துடும் அப்படின்னோடனே நீங்கள் என்னடி பரவாயில்ல வந்தால் வந்து புதுப்பூ உங்கள் கிராண்ட்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியும்ல, அவங்க ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க அப்படின்னோடனே நீங்கள் ஆமாம்ல சரி ஓகே விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ இப்படியே டேஸ் போகுது. நான் எத்தனை தடவை டேஸ் போகுதுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பேன்னு எனக்கே தெரில. பிகாஸ் ஒரு நாளைக்கு என்னென்னலாம் நடக்குதுன்னு காட்டினா இது பிக் பாஸ் மாதிரி ஆகிடும். இது வந்து ஓகேவா. ஸோ இப்படி தான் டே ஸ்கிப்பு டைம் ஸ்கிப்பு இப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ ஓகேடா அப்படியே ஒரு நாள் போயிடுச்சு, கொஞ்ச நாள் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் மீனா வந்து கேஃபிடேரியாவுக்கு போயிட்டு இருக்கும்போது ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி எங்கேயும் இழுத்துட்டு போய் ஒரு மியூசிக் ரூமுக்குள்ளே வந்து உங்களை தள்ளி ஸோ அவனோட 2 கையை வச்சு உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற என்னை விடு அப்படின்றீங்க. ஜிமின் ஆமாம் ஸ்கூல் ஃபுல்லாக நான் ஜிமினால்னு சொல்லி வச்சுருக்கியாம்மா அப்படின்னு நீங்கள் அதுவா அப்படி சொல்லிட்டு கீழே குனிஞ்சுறீங்க. ஜிமின் என் கண்ணை பார்த்து பேசுடி அப்படின்னு நீ தானே சொன்ன அப்படின்றீங்க. ஜிமின் ஆமாம் நான் தான் சொன்னேன், அதுக்கும் ஸ்கூல் ஃபுல்லாக அவன் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் இல்லை ஜிமின்
எல்லோரும் என்ன ரேகிங் பண்ணுறாங்க, என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ நான் இது சொன்னால் எல்லோரும் ஐம் சாரி சொல்லிட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன். நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தேன் ஐம் சாரி ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமின் ஓ இதனால தான் சொன்னியா, நான் கூட என் மேலே உனக்கு லவ் வந்துடுச்சோன்னு நினச்சிட்டேன்டி அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு சரி ஓகே ஓகே. இன்னும் கேட்டால் நீயும் ஐ மீன் நானும் ஜிமினும் டேட்டிங் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி இன்னும் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது என்னன்னு கூட புரியாமல் நீங்கள் ஓ ரெஸ்பெக்ட் கிடைக்குமா? கிடைக்கும். அப்போ ஓகே நான் இதையே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு அப்படின்னு நீங்கள் ஜிமின் விடு அப்படின்றீங்க. ஜிமின் வந்து நான் சும்மா சொன்னேன்டி, இதெல்லாம் சொல்லி வச்சிடாத ஒன்று தான் எல்லாம் கேவலமாக நினைப்பாங்கன்னு நீங்கள் நீ தானே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன், நான் சும்மா சொன்னேன்டி இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு நீங்கள் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தென் இதோட வந்து இந்த பார்ட் முடியுதுடா. ஐ மீன் ஃபர்ஸ்ட்டு பார்ட் முடியுது. ஸோ நல்லா இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எஃப்எஃப்ல ஒய்யனுக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏமா கேட்டுட்டு நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கூட கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம முதல்ல வச்சுட்டு அப்புறம் நம்மளை திட்டுறதுக்கு ஒரு கேங்கு சுற்றுவாளுங்க, அவளுக்கு என்னடானா எதுக்குடி நீ நேமு கொடுத்த, ஒய்யனுன்னே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு வாளுங்க. ஸோ தென் அதனால தான் நீங்கள் ஓகேனா நான் வந்து நெக்ஸ்ட்டு ஜின்னோட எஃப்எஃப்லேருந்து நான் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? சரி ஓகே ஆமீஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஸோ மச். பாய்.